வணக்கம். இந்த தாவேக கட்சியில் உள்ள ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் சொல்றாரு மேடையில பேசும்போது, "நான் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன். ஒரே ஒரு ஃபோன் கால்ல இன்னைக்கு எம்எல்ஏவாகி அமைச்சராயிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான்." அப்படின்னு வாய் கூசாம பச்சை பொய்ய சொல்றாரு. இப்பதான் தேர்தல் நடந்துச்சு. 1 மாசம் கூட இருக்காது. தேர்தல் வேட்புமனுல இவர் கொடுக்குறாரு, "எனக்கு சொத்து மதிப்பா 2 கோடி இருக்கு எனக்கு சொத்து மதிப்பு. அது போக வந்து எனக்கு வருமானமா 23 லட்சம் வந்து வந்திருக்கு." அப்படின்னு சொல்லி இவர் தாங்க சொல்றாரு ராஜ்மோகன் அவர்கள் வேட்புமனுல. அது சொல்லி 1 மாசம் கூட இல்லை. இவ்வளவு பெரிய பொய்ய பொது மேடையில சொல்றீங்களே, கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம. அது போக வந்து அவருக்கு சொந்த வீடு இருக்கு. அது போக அவர்கிட்ட வந்து 50 சவரன் கிட்ட நகை வேற வச்சிருக்காரு, வெள்ளி நகை வச்சிருக்காரு. அது போக வந்து இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. இவரோட மனைவி அவங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டு வாடகை கொடுக்கவே முடியாத சூழ்நிலை இருந்தேன்னு பச்சை பொய்ய சொல்றீங்களே திரு ராஜ்மோகன் அவர்களே, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? அதாவது திரு ராஜ்மோகன் அவர்களே, காது குத்தலாம். அதாவது காதுல வந்து சின்னதா லைட்டா ஊசி வச்சு குத்துவாங்க, அது காது குத்துறது, சரியா? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, காதை ஓட்டையா பெரிய கடப்பாறை எடுத்து காதுல குத்துறீங்களே மிஸ்டர் ராஜ்மோகன். பார்த்து அணில்களுக்கெல்லாம் காதுல உள்ள குறித்து திருச்சாம பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.